ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை எஸ்கே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மழை பெய்யுது, இங்கே பாருங்கள். அந்த மழை தண்ணியில் நம்ம டீ போட போகிறோம். வாங்க எப்படி போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மழை தண்ணி சேமித்து வச்சுருக்கோம். அதுலேருந்து தான் கப்புலேருந்து முள்ள போகிறோம் பாருங்க. இப்போ நம்ம மழை தண்ணி இங்கே பாருங்க, மழை தண்ணி கையிலே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம மழை தண்ணி எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம ஒரு பாத்திரத்தை ஊற்றிக்கிறோம். நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை ஊற்றுற தண்ணியை எடுத்து நம்ம அடுப்பில் மேலே வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம டீ தூளை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம டீ தூளை எடுத்து போடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டீ தூள் மட்டும் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீ மழை தண்ணி டீ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். ரொம்ப சூடாயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வடிகட்டிக்க போகிறோம். கட்டியமாக பிடிச்சிக்கோங்க. பாருங்க, மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மழை தண்ணி டீயை வடிகட்டியாச்சு. இப்போ கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எனக்கு இவ்வளோ போதும். பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை போட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஆற்றணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பார்த்தீங்கன்னா நம்ம மழை தண்ணியில் போட்ட டீ ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி போட்டதுனால நீங்கள் ஃபேக் வீடியோ வச்சிடாதீங்க. ஏன்னா நாங்கள் சில பல வேலைகள் இருந்ததுனால எங்களால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. அதனால தான். இப்போ நீங்களும் அந்த மாதிரி டீ போடுறதா இருந்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. அதுவும் இல்லாமல் சூடு பண்ணிடுங்க நல்லா. அப்போ தான் அந்த பாக்டீரியாலாம் வெளில போகும். இப்போ பாருங்க, நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நம்ம சாதாரணமாக போடுற மாதிரி தான் நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு போடுங்க. பாய்.